சுரேஷ். நான் வந்து ஓல்டு பெருங்குளத்தூர் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக வந்து வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருந்தது. அதை நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்தேன். மறுபடியும் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் இது சம்மந்தமாக வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நான் பார்த்துட்ருக்கிறப்போ மெடாக் அப்படின்ற அந்த ஒரு கம்பெனி இது வந்து நான் பார்த்தேன். இது வெரிகோஸ் வெயின்ஸுக்காக வந்து பார்த்துட்ருக்கிறப்போ அவங்க ஃபேஸ்புக்கில் அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணுறப்போ அவங்க இதில் இருந்து வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன இதுன்னு கேட்டாங்க. என்னோடய ப்ராப்ளத்தெல்லாம் நான் சொன்னேன். சொன்னதுமே அவங்க சரி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னோடய ப்ரீவியஸ் மெடிக்கல் ரிப்போர்ட்டு இதெல்லாமே நான் அனுப்பிச்சி வச்சேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வேணும் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்கன்னு அவங்க நான் வந்து எங்கள் ஓல்டு பெருங்குளத்தூர் இருக்கிறதுனால எனக்கு நியர்பை ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் இருக்கிற மாதிரி கொடுங்க நீங்கள் சொன்னப்போ அவங்க ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல்ஸ் ரெஃபர் பண்ணாங்க. அதில் எனக்கு டி நகரில் வந்து ஹாஸ்பிட்டல் நான் சூஸ் பண்ணேன். லேசர் அண்டு லேப்ராஸ்கோப்பின்னு சொல்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து நான் இது பண்ணேன். அதில் அவங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் காண்டாக்ட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாமே அவங்க அப்ரோச் பண்ணி எனக்கு முன்னாடியே அவங்க வந்து எல்லாமே செஞ்சு வச்சாங்க. இந்த மெடாக்ன்ற இதில் இருந்து அவங்களோட ஹெல்ப்பில் தான் நான் வந்து இவ்வளவும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டரோட சப்போர்ட் எனக்கு நல்ல ஒரு இது இருந்தது. எங்கள் ஆஃபீஸ் எங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபு எல்லாமே நான் நல்லபடியாக பார்த்துட்டாங்க. இந்த மெடா கம்பெனியிலேருந்து வந்து ஸ்டாஃப்ஸும் வந்து என்னை அன்றைக்கி நான் என்னைக்கு கால் பண்ணணும் அன்னையிலேருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வர்ற வரலுமே வந்து என்னை வந்து நல்ல கேர் எடுத்து என்னை வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி என்னை வந்து கேர் எடுத்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ எனக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி.